அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஒரு பிரத்யேக பேட்டியில ஈரானோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை, வர்த்தகம், அப்புறம் போர், இதுல எல்லாம் ஈரானோட உண்மையான திட்டம் என்ன? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். இந்த முழு பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வரி தான் பதில். இதுதான். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சொன்ன மாதிரி நம்பிக்கையின் அளவு 0 உள்ளது. இந்த ஒரு வரி அமெரிக்க ஈரான் உறவோட தற்போதைய நிலையை அப்படியே அப்பட்டமா காட்டுது இல்லையா? சோ இந்த நேர்காணல் மூலமா ஒரு நாடு போர்க்காலத்துல எப்படி யோசிக்குதுன்னு புரிஞ்சுக்க நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல 3 முக்கியமான விஷயங்களை பத்தி அராக்சி பேசியிருக்காரு. 1, பேச்சுவார்த்தைகளோட நிலைமை என்ன? 2வது, முக்கியமான வர்த்தக பாதைகளோட எதிர்காலம் என்ன? 3வது, ஒருவேளை தரைப்போர் மூண்டா என்ன நடக்கும்? இந்த 3 விஷயம்தான் ஈரானோட தற்போதைய நிலைப்பாட்டை தீர்மானிக்குது. முதல்ல நாம பார்க்க போறது பேச்சுவார்த்தைகள் பத்தி தான். ஆனா ஒரு நிமிஷம், அது உண்மையிலே பேச்சுவார்த்தையா இல்ல வெறும் தகவல் பரிமாற்றமா? ஏன்னா நம்பிக்கை இல்லாத இடத்துல உண்மையான பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். அமெரிக்கா கூட நாங்க தொடர்புல இருக்கோம், மெசேஜ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு அராக்சி ஒத்துக்கிறாரு. ஆனா அத பேச்சுவார்த்தைன்னு சொல்லாதீங்க, ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஏன்? ஏன்னா அவங்க பார்வையில நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுல எந்த அர்த்தமும் இல்ல, அது வெறும் கண் துடைப்பு தான் நினைக்கிறாங்க. சரி, அப்போ ஏன் இந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல? 0க்கு போற அளவுக்கு என்னதான் நடந்தது? ஈரானோட இந்த ஆழமான அவநம்பிக்கைக்கு பின்னாடி சில முக்கியமான வரலாற்று காரணங்கள் இருக்கு. ஈரானோட பார்வையிலேருந்து பார்த்தா இது வெறும் தேதிகள் கிடையாதுங்க, இது ஒரு தொடர் துரோகம். முதல்ல அணு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா திடீர்னு வெளியேறினது, அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே தாக்குதல் நடத்தினது, கடைசியா அமைதி பேச்சு நெருங்கிட்டதா எல்லாரும் நினைச்சப்போ இந்த போரை ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொரு முறையும் ராஜதந்திரத்தை அமெரிக்கா மதிக்கலன்னு அவங்க நம்புறாங்க. இதுதான் அவங்களோட தற்போதைய அவநம்பிக்கைக்கு முக்கியமான காரணம். சரி, பேச்சுவார்த்தை மேல நம்பிக்கை இல்லைன்னா அடுத்து என்ன செய்வாங்க? அவங்க கையில இருக்கிற முக்கியமான அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. இந்த முக்கியமான கடல் வழி பாதையோட எதிர்காலம் பத்தி ஈரானோட திட்டம் என்னவா இருக்கு? இந்த ஒரு நம்பரை மட்டும் பாருங்க, 20%. சாதாரண விஷயம் இல்ல இது. உலகத்தோட மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்துல 5ல் 1 பங்கு இந்த சின்ன கடல்வழி மூலமா தான் நடக்குது. அதனாலதான் இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உலக பொருளாதாரமே ஆட்டம் காணுது. இதுல தான் முக்கியமான விஷயமே அடங்கியிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி ஒரு சர்வதேச கடல்பரப்பை இல்ல, அது எங்களோட பிராந்திய நீர்ப்பரப்புன்னு ஈரானும் ஓமானும் சொல்றாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, போருக்கு அப்புறம் இந்த வழியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை எங்க கிட்டதான்னா அவங்க வாதிடுறாங்க. அப்போ ஈரான் இந்த வழியை முழுசா மூடிட்டாங்களா? இல்ல, அவங்களோட பாலிசி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு செலக்டிவ் கண்ட்ரோல். நட்பு நாடுகளோட கப்பல்கள் போலாம், ஆனா எங்க கூட போர்ல இருக்கிற நாடுகளோட கப்பல்களுக்கு அனுமதி கிடையாது. யார் உள்ள வரலாம், யார் வரக்கூடாதுங்கிறத நாங்க தான் முடிவு செய்வோன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. வர்த்தக வழியை கட்டுப்படுத்துறது ஒரு பக்கம், ஆனா ஒருவேளை போர் தரப்பகுதிக்கு வந்தா? இப்போ நாம இந்த நேர்காணலோட ரொம்பவே நேரடியான ஒரு மாதிரி எச்சரிக்கை விடுற பகுதிக்கு வரோம். அமெரிக்க தரைப்படை ஈரானுக்குள்ள நுழைஞ்சா என்ன நடக்கும்னு கேட்ட கேள்விக்கு ஈரான் ஒரு தெளிவான பதில சொல்லியிருக்கு. வெளியுறவு அமைச்சர்கிட்ட இந்த கேள்வி ரொம்ப நேரடியாவே கேட்கப்பட்டது. அமெரிக்க தரைப்படை ஈரானுக்குள்ள நுழைஞ்சா என்ன செய்வீங்க? இது வெறும் கற்பனையான கேள்வி கிடையாது. இப்போ இருக்கிற பதட்டமான சூழல்ல இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவரோட பதில் ரொம்பவே வெளிப்படையா இருந்துச்சு. நாங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். இதுதான் அராக்சியோட பதில். இதுல எந்த தயக்கமோ பயமோ தெரியல. இது ஒரு நேரடியான சவால் விடுற மாதிரியான பதில். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னா, ஈரானோட ராணுவ நம்பிக்கை வான்வழி போர்ல அமெரிக்கா பலமா இருக்கலாம், ஆனா தரை போருங்கிறது எங்க காலம், அதுல எங்களால இன்னும் நல்லா சண்டை போட முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஒருவேளை போர் அடுத்த கட்டத்துக்கு போனா அதை சந்திக்க நாங்க தயார்னு சொல்றாங்க. சரி, நாம இப்ப 3 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். பேச்சுவார்த்தையில நம்பிக்கை இல்ல, கடல் வழியில கட்டுப்பாடு, தரைப்போருக்கு தயார். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நாம எங்க வந்து நிக்கிறோம்? இது ஒரு ராஜதந்திர முட்டுக்கட்ட மாதிரி தெரியுது. அப்போ இதிலிருந்து வெளியே வர வழி என்ன? சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் நிலைமை. பேச்சுவார்த்தை மேஜையில நம்பிக்கை சுத்தமா இல்ல. அதனால வர்த்தக பாதையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்கறாங்க. அந்த அழுத்தம் ஒருவேளை போருக்கு வழிவகுத்தா அதையும் சந்திக்க தயாரா இருக்காங்க. இந்த 3 விஷயமும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு ஒரு சிக்கலான சூழலை உருவாக்கியிருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். 2 தரப்புக்கும் இடையில தொடர்பு இருக்கு, ஆனா நம்பிக்கை 0 இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில ஒரு போர் இப்படிங்க முடிவுக்கு வரும்? யோசிச்சு பாருங்க.